முன்னாள் அமைச்சர் க ராசாராம் புத்தக வெளியீட்டு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். என்பதை சொன்னார்கள். அவர் கண்டித்த விதம்தான் அருமையாக அமைந்தது. ஒரு ராணுவ கூடாரத்திற்குள் தமிழ்நாட்டையே சுருட்டி போட்டு அடைத்து வைத்ததைப் போல உணர்ந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுதான் அவருடைய ஆழமான வார்த்தைகள் எப்படி அவசர நிலையை எதிர்த்தது என்பதற்கு இது உதாரணமாக அமைந்திருக்கிறது. கட்சி கொள்கை எல்லோருக்கும் முக்கியம்தான். அதை தாண்டியும் எல்லா மனிதர்களோடும் நட்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆளுமை அவரிடத்தில் இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களோடு கடைசி காலம் வரை ஆத்மார்த்தமான நட்பு கொண்டு வந்தார்கள். அவரை பற்றியும் அவருடைய தியாக வாழ்க்கையை பற்றியும் எழுதியிருக்கிறார். அண்ணா அவர்கள் மீது அளவு கடந்த பற்று கொண்டிருந்தவர். அண்ணா அவர்கள் அமெரிக்காவிற்கு சிகிச்சைக்காக சென்றபொழுது உடனிருந்து ஒரு மகன் என்ன பணிகளையெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்தவர் அருமை அண்ணன் ராஜாராம் அவர்கள். எப்பொழுதும் வாழ்க்கையில் பரிணாம வளர்ச்சி என்று சொன்னேனே, வாழ்க்கை பயணம் பல கட்டங்களை தாண்டித்தான் இருக்கிறது. ஏதாவது ஒரு கட்டத்தில் எதை வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டிருந்தோமோ அதிலே இருந்து ஓய்வு பெறுவதும் அவசியமாகிறது. கடைசி காலத்தில் அண்ணன் தீவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றபோது ஆனாலும் சமூக பணியை அவர்கள் விடவில்லை. ஆன்மீகத்தின் மூலமாக அவர் தன்னுடைய சமூக பணிகளை தொடர்ந்து கொண்டிருந்தார். திருப்பூர் நகரத்தில் அவர் ஒரு முறை வந்திருந்தார். திருப்பூர் நகரத்தில் ஆடிட்டர் ராஜன் என்பவர்தான் மிகப்பெரிய ஆடிட்டர். அவருடைய வீட்டு விசேஷத்திற்காக ராஜாராமன் வந்திருந்தபோது அவரை நான் முதலாக அங்கேதான் சந்திக்கிறேன். அவர் திருப்பூரில் பிரபலமாக இருந்த ஒரு ஹோட்டலில், வேளன் ஹோட்டலில் அவரை சந்தித்தேன். அப்பொழுது நெற்றி நிறைய முழுவதுமாக திருநீரை பூசி இருந்தார்கள். நான் அண்ணனை பார்த்துவிட்டு அவர் நெற்றியவே பார்த்து கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வினாடிகள் எனக்கு ஆச்சரியம் தாங்காமல் அவருடைய நெற்றியை பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னராதான் நெற்றியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் இவ்வளவு தீவிரமான பக்தி கொண்டிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய மனதை விட்டாக்கலாது. எந்த ஒரு மனிதனும் தொடர்ந்து இயற்கைக்கு எதிராக எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்தில் இறை உணர்வு ஒருவனுக்கு வந்தேதான் ஆக வேண்டும். அதுதான் மகத்தான பரிணாம வளர்ச்சி என்று சொன்னார்கள். பிறகு நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் அண்ணன் ராஜாராம் அண்ணன் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய சங்கத்தில் மிக தீவிரமாக பணியாற்றுகின்றவராக. முன்னாள் அமைச்சர் க ராசாராம் புத்தக வெளியீட்டு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உரையாற்றி வருகிறார். நெருக்கடி நிலையை எதிர்த்தவர் க ராசாராம் என்று அவர் குறித்த பல்வேறு செய்திகளையும் அவர் பகிர்ந்து வருகிறார்.